சினிமாவோட உயரிய விருதா கருதப்படக்கூடிய ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. பல விருதுகள் இருந்தும் ஆஸ்கர் விருதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம், எதன் அடிப்படையில விருது வழங்கப்படுது? உலகம் முழுக்க பல பேர்ல பல ஊர்கள்ல எத்தனையோ விருதுகள் வழங்கப்பட்டாலும் இந்த ஆஸ்கர் விருதுக்குன்னு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கு. 1929 வருஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆஸ்கர் விருது ரொம்பவே பெரிய கௌரவமா பார்க்கப்படுறதுக்கு காரணம் ஹாலிவுட்டோட மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த ஆஸ்கர் விருதுன்றதுனாலதான் சொல்லப்படுது. அதே போல இந்த விருதுக்கு படங்களை தேர்வு செஞ்சு அதை பார்த்து எந்த படத்துக்கு விருது வழங்கணும்னு முடிவு செய்யறது மற்ற விருது வழங்கும் முறை போல நடுவர்கள் குழு அல்ல. பல நாடுகள்ல உள்ள 10,000க்கும் மேற்பட்ட அகாடமி உறுப்பினர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட படங்களை பார்த்து வாக்களிக்கிறது மூலமா அந்த படத்துக்கான ஆஸ்கர் அங்கீகாரம் வழங்கப்படுது. இதுல இந்தியா உட்பட பல நாடுகள்ல இருக்கக்கூடிய திரை ஆளுமைகள் இணைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன், ஏஆர் ரஹ்மான், ஆமீர் கான், மணிரத்னம், ஷபானா ஆஸ்மி, அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், சூர்யா, ஐஸ்வர்யா ராய் பச்சன், பிரியங்கா சோப்ரா, வித்யா பாலன், கஜோல், எஸ் ராஜமௌலி உள்ளிட்ட பிரபலங்கள் ஆஸ்கர் அகாடமி விருது உறுப்பினர்களா இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் ஏற்கனவே இந்த அகாடமில உறுப்பினரா இருக்கிறவங்களோட பரிந்துரையின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பரிந்துரைக்கப்பட்ட நபர் திரைத்துறையில செஞ்சிருக்கிற வாழ்நாள் சாதனைகள் அல்லது முதன்மை பங்களிப்பு, அவங்களோட சமீபத்திய படங்களின் தாக்கம், இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பிறகுதான் ஆஸ்கர் அகாடமி அந்த நபருக்கு உறுப்பினரா சேர தானாவே அழைப்பு விடுக்கும். அப்படி உலகம் முழுக்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே ஹாலிவுட்டுக்கு போய் படத்தை பார்த்து வாக்களிக்க முடியாதுன்றதுனால உருவானதுதான் அகாடமி ஸ்கிரீனிங் ரூம். 2010 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் டிவிடி அனுப்பி வைக்கிற வழக்கம் தான் இருந்துச்சு. ஆனா எல்லாமே ஈஸியா இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்துல உறுப்பினர்கள் அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்தே படத்தை பார்க்கறதுக்கு வசதியா ஸ்ட்ரீமிங் இணையதளத்தை அகாடமி உருவாக்கியிருக்கு. இந்த இணையதளத்துல ASR, அதாவது அகாடமி ஸ்கிரீனிங் ரூமுக்கு தகுதியான படங்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படும். உறுப்பினர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசமான 60 நாட்களுக்குள்ள படங்களை பார்த்து அவங்க வாக்களிக்கலாம். இருந்தாலுமே உறுப்பினர்கள் அதிகம் இருக்கிற லண்டன், நியூயார்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்கள்ல இருக்கிற திரையரங்குகள்ல படங்கள் திரையிடப்படும். சிறந்த திரைப்படம்ன்ற முதல் பிரிவை தவிர சிறந்த இயக்குனர், சிறந்த அசல் திரைக்கதை, சிறந்த நடிகர், சிறந்த நடிகை உட்பட 23 பிரிவுகளோட இறுதி பட்டியல்ல உள்ள டாப் 5 பரிந்துரைகள்ல எந்த கலைஞருக்கு அல்லது படத்துக்கு அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் கிடைக்குதோ அந்த படமே ஆஸ்கர் விருதை வெல்ல முடியும். சிறந்த திரைப்படம் விருதை பொறுத்த வரைக்கும் முன்னுரிமை வாக்கு முறை பயன்படுத்தப்படுது. இந்த முறைப்படி இறுதி பட்டியலில் இடம் பிடிச்ச 10 படங்கள் டாப் 10 முறையில வரிசைப்படுத்தப்பட்டு அதுல முதலிடம் பிடிச்ச படங்களோட வாக்குகளை என்றப்போ எந்த படம் 50% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கோ அந்த படம் சிறந்த திரைப்படமா அறிவிக்கப்படும்.